ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜாக்கி சேகர், ஸ்காட்லாந்திலிருந்து. நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். Voice signing in. ஸோ ஸ்காட்லாந்து வந்து ஒரு 20 நாள் இல்லை 15 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 20 நாள் என்னங்க ஆகல, 15 நாள் ஆகிருக்கு. ஸோ இந்த 15 நாளில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாற்றங்கள் அப்படி இப்படின்னு போகும்போது இப்போ கூட வந்து ஒருத்தி சொன்னான், எப்படி அக்கா நீங்கள் வந்து இருக்கிறீங்க, என்னால் எல்லா சோஷியல் மீடியாவுமே க்ளோஸ் பண்ணிட்டேன், என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று போய்ட்டு நம்ம வந்து இங்கே ஸ்காட்லாந்து வந்திருக்கோம். ஸோ என்ன அப்படின்னா 5 மணிக்கு மேலே வந்து டார்லிங்டன் ஆஃபு, 5 மணிக்கு மேலே ஆஃபு. அதுக்கப்புறம் ஒரு பையன் இருக்க மாட்டான். செயின்ஸ்பெரி, ஆஸ்டா, லிடில் இவனுங்க தான் ஒரு 10 மணி வரைக்கும் திறந்துருப்பானுங்க. 8 மணிக்கு ஹோம் பார்கன் பண்ணுறான். இந்த மூணு கடை தான் பலசரக்கு கடை தான் பெருசாக நைட்டு வரலையும் திறந்து வச்சுருப்பானுங்க 10 மணி வரலையும். ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கே மூடுவானுங்க. இதில் ஒரு சின்ன உபரி தகவல் அப்படின்ற மாதிரி, ஜாக்கி வந்த புதுசில் ஓகேங்களா, இவர் நம்ம ஒரு படம் பார்த்துருப்போம். அந்த படத்தில் எப்போவுமே வந்து ரொம்ப சிட்டியே வந்து ஒரு ஹாப்பனிங்கான சிட்டியாக இருக்கும். அதில் தான் வந்து எல்லாமே பார்த்துருப்போம் இல்லையா. ஜாக்கி வந்த புதுசில் வந்து 5 மணிக்கு பார்த்தா டவுன் சென்டர்லாம் இல்லை, பப்பு கிட்டலாம் வேறு லெவலில் இருக்கும் கூட்டம். அந்த இடத்துக்கு டவுன் சென்டரில் அங்கே போகிறோம் அப்படின்னு நைட்டு குளிர் வேறு. அப்போ வந்த புதுசில் அங்கெல்லாம் போய் பார்த்தா பப்பே வந்து எங்கள் ஊரில் வந்து ஜில்லோன்னு தான் இருந்தது. அதாவது வெள்ளி சனி ஞாயிறு தான் வந்து, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ ரைட். ஸோ அந்த மாதிரி வந்து ஊர் வந்து ரொம்ப அமைதியான ஊர். ஆனால் நான் லக்கிலி என்னென்னா என் ஊரில் வந்து ஒரு தேட்டரு வியூ சினிமா 9 ஸ்க்ரீன் இருந்தது. எனக்கான பாக்கியம். நான் கூட யோசிப்பேன், நடுவில் வேறு ஏதாவது ஊரில் நம்ம கிடச்சிருந்தா யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி டார்லிங்டன் வந்து அந்த மாதிரியான ஊர். பட் இது வந்து உலகின் மிக அழகான நகரங்களில் ஒன்று வந்து ஸ்காட்லாந்து. இந்த ஸ்காட்லாந்தை பற்றி இந்த பொண்ணு யார், நடிகை ஒன்று, மிருனால் தாக்கூர் கூட வந்து சொன்னதுக்கப்புறம் இந்த ஊர் உண்மையிலே இது அழகான ஊர், ஹாப்பன் சிட்டி. 10 மணிக்கு ஆள் இருக்குது, 2 மணிக்கு ஆள் இருக்குது, 11 மணிக்கு பஸ்ஸு போகுது. அது வந்து எனக்கு வந்து பெரிய விஷயம். என்னடா இது பிரம்மாண்டமாக ஏதோ கார் பஸ்ஸு மாடி டபுள் டக்கர் பஸ் வந்து கிராஸ் பண்ணி போகுது. ஸோ இதெல்லாம் வந்து 12 மணி 1 மணிக்கு நடக்குது. வெள்ளி சனி ஞாயிறு வந்து ஹேப்பன் சிட்டி தான். இப்போ மனசளவில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிலாம் இந்த அரசியல் அதெல்லாம் நடந்ததால் வந்து ஒரு மாதிரி இருந்தது. நிறைய பேர் வந்து அது வந்து நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன், டவுனில் இருக்கேன் அப்படின்னதுமே நிறைய பேர் அதை வந்து வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தாங்க. பிரியா, நிறைய பேர் அந்த மாதிரி வந்து நீ இவ்வளோ பேர்னா மிருனால் தாக்கூரே ஞாபகம் வரல, பரவாயில்ல விடுங்க. கலால் வந்து எல்லாருமே அனுப்பிச்சிருந்தாங்க வாய்ஸ் நோட்டு. இந்த மாதிரி டிப்ரெஷன், வெளியில் வாங்க போ, அது மாதிரிலாம் நிறைய சப்போர்ட்டிங்காக வாய்ஸ் நோட்ஸ்லாம் வந்தது. ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் என்னென்னா வந்துடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னென்னா ஒரு பெரிய கட்டுமானம், ஒரு பெரிய அடுத்த கட்ட 4 கால் பாய்ச்சலில் போனப்போ திடீர்னு காலை பிடிச்சிட்டா ஒன்று எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால் வந்து இது கறதை வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் வந்து தான் ஆகணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஊருக்கு வந்து அந்த ஜிபியில் போய் இது வாங்கிறதுக்காக போனோம், அப்ளிகேஷன் வாங்கிறதுக்காக. அதில் என்ன கொடுமைன்னாங்க, புதன்கிழமை தான் அந்த வேறு ஒரு மாகாணத்துலேருந்து கவுன்சிலேருந்து இந்த ஊருக்கு வர்றவங்க புதன்கிழமை தான் அந்த அப்ளிகேஷனை கொடுப்பாங்களாம். இல்லை, அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நிறைய ஆட்கள் எங்கள்கிட்ட இருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ் சொல்லும்பொழுது என்னன்னு சொல்லலை. நாங்கள் போனோம், ஜிபி மாற்றணும், அங்கேருந்து இங்கே மாறணும், நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்பொழுது நாங்கள் வந்து அதுக்கான ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்போம். அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள், அதாவது புதன்கிழமை தான் கொடுப்போம். காலைல நீங்கள் 9 மணிக்கெலாம் அதுவும் வந்துருங்க, அன்றைக்கி தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னும்பொழுது செவ்வாய்க்கிழமை நாங்கள் போனோம். புதன்கிழமை வந்து டார்லிங்டன் வீட்டை வந்து க்ளீன் பண்ண போகணுன்றதுனால அடுத்த நாள் நாங்கள் போயிருக்கணும். எங்களால் முடியாதுன்னு போது, எப்போ நீங்கள் அடுத்து வியாழக்கிழமை வரலாம், புதன்கிழமை மட்டும்தான் அந்த ஃபார்மை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இது சொல்லும்போது நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா, அங்கே டார்லிங்டனில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிளாக் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிபி உண்மையிலே ரொம்ப நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நம்ம போய் கேட்டால் அது இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, முதல்ல இந்த ஏரியாவில் தான் நீங்கள் வரீங்களா, பார்த்தீங்களா, கேட்ச்மெண்ட்டில் தான் வரீங்களா, ஆமாம் அதில் தான் வரோம், நாங்கள் இங்கே பக்கத்தில் தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சரி அப்போனா சரி நீங்கள் புதன்கிழமை வாங்க, நாங்கள் அந்த ப்ராசஸ் வந்து we will proceed with the process அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நான் என்ன நினச்சிட்டேன், சரி
எவ்ரிதிங் ஒரு போன உடனே வந்து இது பண்ணிடுவாங்க போல இருக்குது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் எனக்கு. அதனால் 3 பேருமாவே போயிடுவோம், திடீர்னு ஒரு ஆள் எங்கே இன்னொரு ஒரு ஆள் எங்கெல்லாம் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக திரும்ப அடுத்த புதன்கிழமை வந்துடுறோம். அடுத்த புதன்கிழமை அதான் மறுநாள் இல்லைன்னா அடுத்த புதன்கிழமை போனோம், ஒரு 11 மணிக்கு போனோம். சரி வந்து பண்ணுவாங்க அப்படின்னு. சரி நம்ம போய் கொடுத்ததுமே டக்குன்னு பேர் என்ன பாஸ்போர்ட் இதெல்லாம் கொடு, டக்குன்னு எழுதி கொடுத்துருவாங்கன்ட்டு. இந்த மகாராஜ் என்ன பண்ணா தெரியுமா, போனதுமே 3 அப்ளிகேஷனை 3 பேருக்குமே கொடுத்தா, இதை ஃபில்லப் பண்ணி வந்து கொடுங்க. நீங்கள் நல்லா கேட்டுக்கங்க, இந்த 3 அப்ளிகேஷன் அன்னைக்கே கொடுத்துருந்தா நம்ம வந்து அடுத்த நாளே கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் நல்லா கேட்டுக்கங்க, அதாவது மறுநாள் புதன்கிழமை தான், அன்னைக்கே அந்த 3 அப்ளிகேஷன் கொடுத்து நாளைக்கு எட்டு வந்து கொடுங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இல்லை வியாழக்கிழமை எட்டு வந்து கொடுக்க போகிறேன், எனி வொர்க்கிங் டே வாங்கிப்பாங்களாம் அப்ளிகேஷன் ஃபில்ட். ஆனால் அப்ளிகேஷன் கொடுக்கறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தான் கொடுக்கணும். சரி புதன்கிழமை நீ கொடுக்குறல, நீ வந்து பேர் பாஸ்போர்ட் நம்பர் எழுதி ஒரு லெட்ஜரை எழுதி நீ கொடுத்தனா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். காரணம் என்னன்னா, ஆமாம் புதன்கிழமை கொடுக்குறது தான் இத்தனை அப்ளிகேஷன் போயிருக்குன்னு ஒரு கணக்கு போல இருக்குது, இந்த பேர் இருக்குது போல இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் சும்மா வந்து ஒரு அப்ளிகேஷனை கொடுக்குறதே வந்து பார்த்தா புதன்கிழமை தான் கொடுக்குறது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து முதல் வந்து இங்கே நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இது இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு அப்ளிகேஷனை வந்து எடுத்து கையில் கொடுக்குற, இது அன்றைக்கே கொடுத்தா என்ன, சரி அன்றைக்கி கொடுக்காட்டாலும் மறுநாளுக்கு வந்து கொடுக்கு, இல்லை அதுக்கு அடுத்த நாள் கூட வந்து வாங்கிக்கலான்னு சொல்ல, ஆனால் புதன்கிழமை தான் நான் கொடுப்பேன்னு சொல்லி ஒரு வாரம் கழித்து நாங்கள் புதன்கிழமை. இவங்கக்கிட்ட என்னென்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்லோவான ஒரு ப்ராசஸ் தான் அவங்க வச்சுருக்காங்க. நம்ம ஒரு மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு விஷயமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். 40 காரணம் அமைதியாக இருக்கும். இதில் இன்னொரு ஒரு சவாலும் சொல்லணும் ஜாக்கி. வந்த உடனேவே என்ன அப்படின்னா, ரொம்ப பிளான்டாக தான் இருந்தோம் இந்த வாட்டி. இப்போ இந்த தேதிக்கு இங்கே வரப்போகிறோம் அப்படின்னும் பொழுது 2 நாள் முன்னாடி நம்ம வந்து நெட் கனெக்ஷன் எடுத்துடணும். அப்போ தான் நம்ம அங்கே போனால் நமக்கு நெட் கனெக்ஷன் இருக்கும், இங்கே கூட பரவாயில்ல நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பிளான் பண்ணி தான் நெட் கனெக்ஷனுக்கு சொன்னோம். சொல்லும்பொழுது என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு 2ஆம் தேதி அன்றைக்கி நெட் கனெக்ஷன் எடுத்துருவாங்க அப்படின்போது நான் என்ன நினச்சேன், 2ஆம் தேதி ஈவினிங் எடுப்பாங்க, இதான நம்ம மைண்ட் செட்டில் இருக்கோம். அன்றைக்கான ஒர்க்கிங் டே, அன்றைக்கி 2ஆம் தேதி ஈவினிங் எடுப்பாங்க. 1ஆம் தேதி அதாவது 2ஆம் தேதி விடிய காலத்தால் 12 மணி அடித்த உடனே எடுத்துட்டாங்க நெட் கனெக்ஷனை. ஐயோ இப்படி பண்ணிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஃபோன் பண்ணி நெட் கனெக்ஷன் இந்த மாதிரி எடுத்துட்டீங்க, நான் வந்து இப்படி அசியூம் பண்ணியிருந்தேன், எனக்கு இன்றைக்கி கொடுத்துருங்க, ஒரு நாள் 24 ஹவர்ஸ் உங்களுக்கு டைம் வேணும்ல, விட்டுட்டு எனக்கு நீங்கள் அடுத்த நாள் நெட் கனெக்ஷன் கொடுத்துருங்க. ஓகே அப்படின்னாங்க. எல்லாம் சொல்லி ஓகே சொல்லி முடித்தா தப்புன்னு பார்த்தா நெட் கனெக்ஷன் இன்றைக்கி கொடுக்க முடியாது, உங்களுக்கு ஸ்லாட் இல்லை, நீங்கள் மண்டே தான் உங்களுக்கு ஸ்லாட் இருக்குனாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, ஸ்லாட் வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா நாங்கள் தான் செல்ஃபாக வந்து இன்ஸ்டாலும் பண்ணிக்க போகிறோம். இது என்னடானா இதுக்கும் இப்படி ஒரு ப்ரொசீஜர் ஒன்றும் கிடையாது. அதுக்கு அடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை இங்கே வந்து கவர்மெண்ட் ஹாலிடே, பேங்க் ஹாலிடே. ஸோ 2 நாள் வந்து லீவு. எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். ஏன்னா அது திங்கக்கிழமை இங்கே வந்து ரிசல்ட் டே, நம்ம ஊரில் ரிசல்ட் டேன்னும் போது நெட் கனெக்ஷன் தான் நம்ம வந்து எலெக்ஷன் ரிசல்ட்லாம் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் பிளான் பண்ணால் அவனுக்கு கொடுக்கவே இல்லை. சொல்கிறேன், அந்த மாதிரியான காமெடிலாம் நடந்துன்னு வச்சுக்கேன். நம்ம ஊர்லாம் வந்து இது என்னடா அந்த காலத்து மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபோன் பண்ணால் எடுத்து சொருவியா நீங்கள் வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறீங்க, ஏற்கனவே இந்த கனெக்ஷனு எட்டு வந்து கொடுத்தா நீங்கள் வந்து இது பண்ணிட்டு போகிறீங்க, சர்வர்லேருந்து பண்ண போகிறீங்க, இன்னும் வந்து உங்களுக்கு ஸ்லாட் இல்லை அது இல்லைன்னு ஒரு கதை விட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, நம்ம ஊர் மாதிரி வந்து ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்கவே இருக்காது. இவங்க வந்து அதை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஸ்லோ பண்ண முடியுமோ. ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன், 3 நாள் ஞாயிறு திங்கள் இந்த 2 நாளைக்கான நெட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கம்மியாகும் போது அவனுக்கு அது கெயின் தானே, அந்த ஜிபி வந்து அவங்களுக்கு கெயின் தானே. சரி இந்த மாதிரியான வேலைலாம் அவன் வந்து பண்ணுறது. அதே மாதிரி டே அவன் சொன்ன அந்த அப்பாயின்மெண்ட்டு தான். அதில் வந்து இந்த நம்ம பாவம் பார்க்கறது இந்த 3 பேர் வந்திருக்காங்க, இந்த அப்ளிகேஷன் கொடுத்தா நாளைக்கு 8 கொடுத்துட போகிறான், ஒரு எமர்ஜென்சிக்கு உடனே வர போகிறான், அந்த கடமையே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள், இந்த மாதிரி நெட் விஷயம் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம மைண்டில் ஓடிட்டு இருந்தது. அப்போ தான் வந்து ஃப்ரெண்டு வந்து நெருங்கிய தோழி ஒருத்தர் என்ன பண்ணால், என்ன ஜாக்கி இந்த மாதிரி டிப்ரெஷனில் இருக்கேன்னு, நல்லா ஆர் யூ ஆல் ரைட், ஆர் யூ ஓகே அப்படிலாம் கேட்டு, ஸ்காட்லாந்து வந்து செட்டில் ஆகிட்டியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுக்கு தான் வந்து நீட்டி முழங்க ஒரு பதிவு எழுதியிருந்தேன். என்னென்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புது பொண்ணுடைய மனநிலை தான் எனக்கு இப்போ இந்த 15 நாளில் வந்து அதை எழுதியிருந்தேன். அது எப்படி எழுதியிருந்தேன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த அரேஞ்ச் மேரேஜ் தான். அப்போ இவங்க இந்த லவ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் தைரியமும் கிடையாது, அதுக்கான வாய்ப்புகளும் இருக்காது, 6 மணிக்கே வீட்டுக்குள்ளார வந்துடணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்பொழுது
அரேஞ்ச் மேரேஜாக நம்ம பொதுவாக நடக்கும். லவ்வே பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க, தொடப்ப குத்தி அதில் வந்து சிலுக்கு குத்திடுவாங்கன்றதுனாலே வந்து லவ்வெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் அப்பா அம்மா சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், பொண்ணப்போ கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அப்பா அம்மாவுடைய மானம் கப்பலேறாது. ஜாதி கட்டுமானத்தை வந்து உடைக்காமல் வந்து பண்ணுவாங்க. அதனால் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா அம்மாவுடைய அந்த மான கப்பலேறக்கூடாதுன்றதுக்காக காதலை வந்து புதைச்சிட்டு அரேஞ்ச் மேரேஜுக்கு ஒத்துக்குவாங்க. இந்த அரேஞ்ச் மேரேஜுக்கு ஒத்துக்கும் போது என்னென்னா, அவனை 2 நாளே இன்னும் தான் பார்த்துருந்த போது பொண்ணு ஒன்று பரிசம் போடுறப்ப பொண்ணு பார்க்க வரும்போது காப்பி எட்டு போய் பார்க்கும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கை நினைக்கிறதுக்கு பரிசம் போடுறதுக்குன்னு ஒரு 3 வாட்டி பார்க்கும். இப்போ மாதிரி வந்து வாட்ஸ்அப்பில் உடனே ஃபோன் பண்ணி என்ன பேசுகிற விஷயங்கள்லாம் அப்போ கிடையாது. எல்லாம் லெட்டர் தான். கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப கம்மி. ₹1 காயின் 2 காயினை போட்டு பேசணும். இவ்வளோ தான் கம்யூனிகேஷன். அதுவே வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து இப்போ என்ன பேச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்க போகிறீங்கன்னு தடப்படுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். பொதுவாக அங்கே அந்த பேச்சே இருக்காது. இப்போ இந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்குன்னா, பயங்கர குழப்பமாக இருக்கும். சரியாக இருக்கவனா, அவன் நல்லவனா கெட்டவனா, ஒவ்வொரு கதையும் அவள் கேட்டிருப்பாள். அத்தை கதை, மாமி கதை, சித்தி கதை, சித்தப்பா கதை, எப்படி பொண்ணு வந்தது, எப்படி பொண்ணு போனதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது, இந்த மாதிரி வந்து ஒரு டெரர் மூமெண்ட்டாகவே இருக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆகிற வரலையும். இந்த மைண்ட் செட் ஓடியும். இதே தான் எனக்கு ஸ்காட்லாந்து வந்தப்புறம் ஓடினது. என்னம்மா அது டார்லிங்டனில் இருக்கும்போது இந்த ஊர் எப்படி ஆகும், போதுமா, அங்கே எங்கே கார் நிறுத்துறது, நம்ம கார் வேறு வந்து யூஎல்எஸ்டி ஜோனுக்கு போனால் வந்து 35 பவுண்ட் அடிச்சிடுவோம், காசு வேறு இல்லை, இங்கே 700 சம்திங், அங்கே பார்த்தா டபுள் அமௌண்ட்டு கிட்ட போகுது, என்னத்தை பண்ண போகிறோம், என்னத்தை சேர்க்க போகிறோம். யாழினிக்கு வேறு ஸ்கூலில் வந்து கேட்டால் அவனுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு 7 போட்டு வச்சுருக்கானுங்க. அது பெரிய குழப்பம். அந்த எப்படி 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு கல்யாண பொண்ணு குழப்பமோ அதே குழப்பம் தான் எனக்கும். சரி, இப்போ இதில் என்ன விஷயம்னா, இந்த வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அதுலேயும் அதே தான். இதனால் 20 வருஷம் அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டில் வாழ்ந்துருக்கும். ஒரே பொண்ணாக இருக்கும், இப்போ செல்ல பொண்ணாக இருக்கும், கேட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. வீட்டுக்குள்ளார வந்ததுமே அது அப்படியே ஸ்கர்ட் அவுத்து போடலாம், பிராவை அவுத்து போடலாம், ஜட்டியும் ஒரு பனியனும் போட்டு தூங்கலாம். அந்த ரூமு அவளுக்கு ஹாப்பி, பாத்ரூம், டாய்லெட்டு எல்லாமே வந்து அவளுக்கு வந்து அவள் நினச்சி நடக்கும். இல்லை, உதாரணத்துக்கு சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுலாம் இருக்கா. அவங்க வீட்டில் வந்து படுத்து தூங்குறான்னு. உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஜாக்கி, பதறாதீங்க. அவள் வீட்டில் என்னென்னா, அவள் தூங்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ ஒருவேளை அவளுக்கு ஏசி கம்மியாகணும் இல்லை ஜாஸ்தி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபோன் அடித்து கூப்பிடுவா. மொபைல்லேருந்து ஃபோன் அடித்து, அவள் ரிமோட்டெல்லாம் தேடி எடுத்தலாம் பண்ண மாட்டா, ஃபோன் அடித்து கூப்பிடுவா, ஏசி 16 வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏசி 16 வைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்து வச்சுட்டு போகிற ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பொண்ணுங்க அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த புது வீடு அப்படின்றது வந்து இதில் என்ன கொடுமைன்னா, இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு திரும்ப இன்னொரு வீட்டில் போய் இதுக்கப்புறம் இதான் உன் வாழ்க்கை, அதான் உன் ரூம், அதான் ஒரு ரூமு, இதுதான் உன் அடுப்பாங்கரை, இதுதான் உன் டாய்லெட்டு. என்னது டாய்லெட்டில் அங்கே மஞ்சள் கரையை வச்சு வச்சுருக்கீங்க, என்னடா க்ளீன் பண்ண வச்சுருக்கீங்க, இதில் தான் ஷாம்பு போட்டு அங்கேயே கடந்து குப்பை, சட்டி அவுத்து அங்கேயே போட்டு நகர்ந்து போகிறது, ஈரமாக வந்து பாத்ரூம்லேயே துணியை வந்து கிடக்கிறதுன்னு அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு உள்ளார வந்ததுமே வந்து அவளுக்கு வந்து ஒரு பெரிய மன உளைச்சலே ஏற்படும். ஐயோ, இந்த வீட்டில் தான் என்ன நம்ம இருக்க போகிறோமா அப்படின்னு அதுவே வந்து அவளுக்கு வந்து ஒரு பெரிய டிப்ரெஷன் ஏற்படுத்தும். அதே தான் எனக்கு இந்த ஊரில் வந்து வேலை கட்சி கூட வந்து பார்த்து எல்லாம், இதுக்கப்புறம் தான் இந்த ஊரில் இருக்க போகிறோமா நம்ம அப்படின்ட்டு. ஸோ இப்படியான ஒரு சுச்சுவேஷனில் அந்த பொண்ணு இருக்கும். இப்போ தான் பெரிய அதாவது இந்த மன உளைச்சல், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் எப்படி இருப்பான் எப்படி இருக்கான்னு யோசிக்கிறது, வீட்டுக்கு வந்து இதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல வாழ போகிறோம், இந்த தலைகாணிலாம் மூட்டை பிடிச்சி நான் தடிக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த பாயில் இவ்வளோ சிக்கனா தடிக்குது, இவனுக்கு வந்து பெட்டு கவரே மாற்ற மாட்டாங்களா, துடைக்க மாட்டாங்களா, என்னடா இது, இதில் தான் நம்ம படுக்கணுமா, இதெல்லாம் நம்ம எப்படி வந்து பண்ணுறது, இப்போ காசுக்கு எங்கே போகிறது, அவங்ககிட்ட வந்து பெட் கவர் மாற்றணும், தலைகாணி கவர் மாற்றணும், என்னத்தை சொல்லுவான்னு தெரியல. இப்படிலாம் வந்து முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது மேட்ரு பண்ணுறதுக்கு ரூம் ரெடி பண்ணிட்டு தோழி செல்வதாரடின்னு எல்லாத்துக்கும் வந்து உள்ளார விட்டுருவானுங்க. இப்போ இதுக்கு வந்து இங்கே வந்து என்னென்னா டேட்டில் நிறையா போகும், தே ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு, என்னென்ன பண்ணணும் எது பண்ணணும் எல்லாம் தெரியும். இதுங்களுக்கு வந்து என்னென்னா ஏதோ காதல் விழுந்த விஷயம், சினிமாவில் வந்து ஒன்று பண்ணுறது, இதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கலாம், அவனை கட்டி பிடிக்கலாமா, தடி தாண்டவன் மேலே எருமாடு மாதிரி வந்து மேலே ஏறுவானே, அவனை வந்து ஆக்குபை பண்ணணுமா இல்லை வந்து தள்ளி விடணுமா, இதுக்கு ரியாக்ஷன் கொடுக்குமா, ரியாக்ஷன் கொடுத்தா அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குன்னு நினச்சிட்டு வானா. இப்போ நம்ம கத்தணுமா, கத்தனை வெளியில் கேட்குமா, ஏன்னா கூட்டு குடும்பம் புரியுதா, தனியாக வீடு கூட கிடையாது, கூட்டு குடும்பம் போது இவ்வளோ குழப்பங்களோட என்ன நடந்து ஏது நடந்தே தெரியாமல் ஒரு கர்மம் வந்து முடிஞ்சிருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் நைட்.
அப்போ இந்த இந்த இது இது வீருக்கு வரும்போது உண்மையிலே எனக்கு இது ஆன் பண்ண தெரிலங்க. ஹீட்டர் ஆன் பண்ண தெரியல. அதாவது எங்கள் வீட்டில் வந்து வெளியில் போனோம்னா ஃப்ரிட்ஜில் மட்டும் ஆனில் இருக்கும். நெட்டை ஆஃப் பண்ணிவிடுவோம், இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். அதாவது ஹீட்டர், அதாவது கேஸ் லைட்டை அப்படியே கொஞ்சம் முன்னாடி எடுத்து வச்சுட்டு அந்த லைட்டை மட்டும் அப்படியே போட்டு விடுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேஸ் இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் பாய்லர்ஸ்க்கான சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஏங்க நல்லா தூக்கின்னு நீங்கள் வாங்க, நல்ல ஒயர் இருக்கும் பாருங்கள், அதுதாங்க உங்ககிட்ட ஒன்று சொன்னேன் நான். அவ்வளோதான், உங்களுக்கு போதும். தேங்க்யூ, உட்காருங்க. போதும் இது போதும். ரொம்ப டல்லாக இருக்குது. ஏற்கனவே நான் வந்து பலபலான்னு இருப்பேன். சுத்தமாக மணி வந்து 9. இப்போ தான் சன்செட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு மாதத்தில் 11:30 வரையிலும் இருப்பானா சன்னு. ஆமாம், அவன் பாட்டுக்கு இருப்பான். இது அவன் இருக்கிறத நெக்ஸ்ட் இப்போ இந்த ஸ்டோரி முடிங்க, அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு முக்கியமான இந்த பாய்லர் என்ன பண்ண, திரும்ப வீட்டுக்கு வந்தோம்னா ஆன் பண்ணால் போதும், கொயின்னு சவுண்டு கேட்கும், தண்ணி சலசலன்னு வரும், தண்ணி வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். தண்ணி நம்ம யூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக பாய்லர் தண்ணி வந்து சூடாகி வந்துகிட்டே இருக்கும். இதுதான் நம்ம சிஸ்டம், நம்ம வீட்டு சிஸ்டம். இங்கே வந்து பார்த்தா எங்கள் ஆள் என்ன பண்ணிச்சு, இந்த ஜக்குசியாவில் குளிக்கிறேன்ட்டு தண்ணியை திறந்து விட்டுச்சு. அது ஏதோ வந்து லாக்கே ஆகலை, அதனால் இருக்கிற தண்ணிலாம் போயிடுச்சு. மகாராஷ்டிரா ஃபுல் தண்ணியும் காலி பண்ணால் பார்த்தா பச்சை தண்ணி. அதாவது டார்லிங்கில் கூட நீங்கள் சாதாரணமாக தண்ணி யூஸ் பண்ணிடலாம். இந்த ஊர் குளிர்னுடைய உச்சம். ஓகேவா? இந்த எனக்கு இதுக்கு ஆன் பண்ண தெரியல. அப்புறம் போய் சாட் ஜிபிடியில் அது இதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்னு பண்ணிட்டேன். இது அப்பப்போ வந்து பூஸ்ட் ஸ்ட்ராங் அப்படின்னா ஃபுல்லாக வருமா. நீங்கள் ஸ்ட்ராங் வச்சிங்கன்னா கரண்ட்டு பில்லு வந்து கோமணத்தை வைக்கிற மாதிரி கட்டிட்டு வருவாங்க அப்படின்ட்டு நாங்கள் இப்போ பூஸ்ட் அப்பப்போ வச்சுக்காங்க சுடு தண்ணி குறையும் போது அப்படின்னு. சரி, அப்பப்போ வந்து காலையில் நைட்டு வந்து பூஸ்ட்டில் வச்சுட்டு படுத்தோம்னா காலையில் கொஞ்சம் சுடு தண்ணி வரும், கம்மியாகும் போது பூஸ்ட், இப்படி தான் வச்சுட்ருக்கேன். அந்த மாதிரியான ஒரு பெரிய எருமாடு மாதிரி ஒரு பாய்லரை நான் இந்த வீட்டில் தான் பார்க்குறேன். ஸோ இதே தான், இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே பச்சை தண்ணியில் கை கழுவுற மாதிரி இருந்தது. அதே தான் ஃபஸ்ட் நைட் டம்மால் அந்த பொண்ணுக்கு முடிஞ்ச மாதிரி எனக்கும் எல்லாமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியல. எல்லாத்தோட இன்னொரு சீக்கிரம் ஒன்று என்ன தெரியுங்களா? இப்போ இந்த இன்னர்ஸை காய வைக்கிறது நம்ம ஊரில் வந்து அந்த பொண்ணு வந்து அவுத்து போடும், அங்கேயே போடும், அம்மா காரி வருவா, அழுக்கூடியில் போடும், அழுக்கூடியில் கூட போடாத எருமை இது சனி. போகிற வீட்டில் வந்து போய் பார்க்குறேன், அங்கே தான் தெரியும் அம்மாவுடைய அருமை அப்படின்னு சொல்கிற மாதிரி நடக்குங்க உண்மையிலே. இப்போ என்னென்னா, இந்த பூ போட்ட சட்டியை வெளியே காய வைக்கிறதா இல்லை உள்ளே காய வைக்கிறதா? ஏன்னா அங்கே பிரச்சனையே இல்லை, அது நம்ம வீடு. இங்கே எல்லாருமே கும்பலாக இருக்கிறானுங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று விட்ட சித்தப்பா ஒருத்தன் வச்சக்கன் வாங்காமல் பார்த்துட்டு இருப்பான். எதிர்க்கு வந்து உட்காந்து அவன் இங்கே தான் பார்க்குறான், நல்லாவே தெரியும், என்னன்னு சொல்ல முடியும் சொல்லு. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவன் உள்ளார வந்து ஒரு புது பொண்ணு வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் பொண்ணை சொல்கிறேன். நான் இப்போல்லாம் பிரச்சனை படமாயிரு போடா அப்படின்ற மாதிரி இருக்கும் சொல்கிறேன். அப்போ இப்பயும் இருக்குது சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷனில் மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது, குளிச்சுட்டு அங்கேயே துணியை பாத்ரூம்லேயே புழிஞ்சு எட்டு வந்து ஜன்னல்கிட்ட காய வைக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அந்த இன்னர்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா காய வைக்கிறதுல இவ்வளோ குழப்பங்கள் அந்த பொண்ணுக்கு இருக்கும் அந்த காலகட்டத்தில். இப்பயும் இருக்கலாம் மேபி. நான் என் கதையே விஷயத்தை தான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த கதை எப்படி உனக்கு தெரியும்னா அது வரேன், அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் இந்த மாதிரி வந்து காய வச்சு இருக்கும்போது புருஷங்காரம் பார்த்துட்டு எதுக்கடி வந்து இங்கே காய வைக்கிறேன்னா, இல்லை எனக்கு கூச்சமாக இருக்குது, இது எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியலன்னு போது, ஏன் எங்கள் அம்மா யூஸ் பண்ணலையா, எங்கள் தங்கச்சி யூஸ் பண்ணலையா, எங்கள் அக்கா யூஸ் பண்ணலையா, என் சித்தி யூஸ் பண்ணலையா, அவங்க காய வைக்கிற மாதிரி நீ அங்கே போய் காய வை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தைரியம் வந்து, ஏன்னா அந்த ஒரு கூச்ச சுபாவெல்லாம் அப்போலாம் ஒன்று உண்டு. இப்போ வந்து இந்த எங்கேயே போதெல்லாம் வந்து பிராஸ் ஸ்டாப் தெரியும் போது சனி ஏதோ ஊர்லேருந்து வந்து பிராஸ் ஸ்டாப் அது பனியன் வெளியில் தெரிகிற மாதிரி தெரியுது, சனி என்ன சொல்லிருக்கு. நான் சொல்ல வர்றது அது தெரியறதே பாவன்ற காலகட்டத்தில் இருக்கிற பொண்ணுக்கு வந்து அதெல்லாம் மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பங்களை எனக்கு வந்து இந்த ஊர் எனக்கு கொடுத்துச்சு. இல்லை, எனக்கு ஒரு பொண்ணு சொல்லி கொடுத்தது ஜாக்கி. எங்கள் வீட்டில் நான்லாம் துணி காய போட்டு அதெல்லாம் எதுவும் எந்த வேலையும் பண்ணதில்லை. தெரியும் மேடம். என் ஃப்ரெண்ட் வந்து தான் இப்போ எல்லாமே தான் நம்ம டிபெண்ட் ஆகி நம்ம நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ? இல்லை, நான் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இடத்துக்கு வருது. ஓகே, சரி, ஓகே. இது தூது செல்வதாரடி வான்மதி தோழி சரி சொல்லுங்க. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு என்னன்னா, ஷர்ட் ஏதாவது காய போடுறோன்னா ஃபர்ஸ்ட் பிராவை போட்டு அதுக்கு மேலே அந்த ஷர்ட்டை போட்டுருவா. ஆமாம், தெரியக்கூடாது.
அப்படின்ட்டு பட் ஆனால் வெள்ளை சட்டை போடும்போது உள்ளார சிவப்பு இருந்தால் க்ளீனாக தெரியும். அப்பதான் நம்ம தான் அதுக்கு தான் நிறைய ஒரு 3 4 லேயர் தான் போட்டுன்னு தான் போகணும்ல. அது அப்போ நான் கேட்டேன் இதில் ஏன் தெரியக்கூடாது. எங்கள் வீட்டிலலாம் ஆனால் காய போடுவாங்க. ஆமாம், எங்கள் வீட்டிலலாம் அப்பாட்டுக்கு நீங்களே அட்வான்ஸ் மேடம். நான் சொல்ல நிறைய தடவை எங்கள் வரது அப்பா வந்து தலையில மாட்டிடும். இது எதுக்கு இப்படி ஹூக்கு தலையில மாட்டுற மாதிரி மாட்டுறீங்க அப்படின்லாம் கூட திட்டுவாரு. நீ ஏன்பா அங்கே போற அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்வி கேட்டு போயிட்டே இருப்போம் அந்த மாதிரி. ஆனால் அந்த பொண்ணு வந்து ஐயோ எங்கள் வீட்டில் நாங்கள் செய்ய மாட்டோம்யா, நாங்கள் இப்படி தான் காய போடணும், வெளியில எங்க அப்பாலாம் இருக்காங்களே எங்க அண்ணன்லாம் இருக்காங்களே அப்படின்னும். அதேதான் அந்த மாதிரி ஸோ ஐ கேன் ரிலேட் இட்னு சொல்ல வரேன். தட்ஸ் இட். அதுதான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் வந்து பதிவாக எழுதுனேன். இதுலேயும் நான் வந்து அந்த பதிவை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் படிச்சு பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அது கூட வந்து நம்ம நாகூர்கனி வந்து போட்டோம்னா நீ ரசனக்காரன் வந்து பதிவு. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆகுதுன்னா அவளுக்கு வந்து அந்த துணியை காய வைக்கிறதுலே அவளுக்கு வந்து குழப்பங்கள் இருக்கும். இங்கே காய வச்சா சொல்லுவாங்களா, அங்கே காய வச்சா சொல்லுவாங்களா, வீட்டுக்கு தூரன்றது இன்றைக்கி சொல்லணுமா இல்லை நாளைக்கு சொல்லணுமா, 3ஆவது நாள்லாம் இந்த ஏண்டி இன்றைக்கி சொல்கிற ஏறுமா, அப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து கோயிலுக்கு வந்து அன்றைக்கும் அதுதானான்னு பிரச்சனை வருமா, எதுக்கெல்லாம் அவள் பயப்படணும்னு யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஸ்காட்லாந்துன்னதுமே டையா தக்கா புதியது பிறந்தது பழைய எனக்கு இருந்தது பாடுற மைண்ட் அப்போ இருந்தாலும் உள்ளார வந்ததுக்கப்புறம் தான் தெரியாது என்ன கதை ஏது கதை. இதில் வேற வந்து இப்போதான் ஹாய் சொன்ன ஒரு ஃப்ரெண்டை வேற விட்டு கொடுத்துட்டு வேற வந்திருக்காங்க. அப்போ இப்போதான் வேறே போடுறது இல்லையா, அப்புறம் என்ன அப்போதானே அது ஏதாவது வேர் பிடிக்கும், அங்கே பிடிக்கிறது முடியாது. வேர் பிடிக்கிறதுக்கே 2 வருஷம் எடுத்துக்கிட்டு நாங்கள் என்ன செக் பண்ணுறது. பிடிக்கிற வேர் நீங்கள் ஒரு மாதம் 1 வாரம் 2 வாரம் 1 மாதம் 2 மாதம் கூட கணக்கு வச்சுக்கலாம். 2 வருஷம் ஆகும்னா அப்புறம் வாட் கேன் ஐ டு. ஸோ அந்த வருத்தம் வேற ஜாக்கி. அந்த வருத்தங்கள் வந்து அந்த பொண்ணுக்கு இருக்கும், அந்த குழப்பங்கள் இருக்கும். அதன் பிறகு புருஷன் சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காய வச்சு வரும். இப்போ நீங்கள் திரும்ப செட்டில் ஆகிட்டீங்களா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ தான் பூ போட்ட சட்டியும் பிராவேட் வந்து பொதுவெளியில் எல்லோரும் காய வைக்கிற மாதிரி காய வைக்கிற நிலைமைக்கு வந்திருக்குன்னா பார்த்துக்கோ. இன்னொருக்கு நிறைய குழப்பங்கள். ஆமாம். இப்போயும் இந்த வீட்டுக்கு வந்து கார் பார்க்குக்கு வந்து விசிட்டர் பாஸை கொடுத்து வச்சுருக்கானுங்க. இதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஒரு அசோசியேஷனில் போய் நம்ம குளம் கோத்திரம்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து அந்த வில்லையை வந்து அவங்க ரெடி பண்ணுவாங்க இதுக்கப்புறம் தான். இல்லை இது நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இப்போ இது வந்து சொல்லிட்டு இருக்காங்கல்ல ஜாக்கி, அந்த வில்லையை ஒரு அங்கிள் ஆண்டி வீட்டில் போய் கொடுத்து அந்த வில்லையை அந்த அங்கிள் ரெடி பண்ணி தருவார் அப்படின்னு இருக்காரு. பட் இதை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வரும்பொழுதே நம்மளை ஒரு ஏஜென்ட் தான் வந்து வீடு காட்டுறாங்கன்னா அவங்க ஏஜென்ட் வாசலில் நிற்பாங்க, அவ்வளோதான். நம்ம தான் வீடெல்லாம் பார்த்துக்கணும். நம்ம வந்து அதுக்கப்புறம் கேள்விகள் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கும் ஓனருக்கும் வந்து லேண்ட்லார்டுக்கும் பெரிய கனெக்ட் இருக்காது, ஏஜென்ட் மூலமாக தான் போகணுங்கிறப்ப எங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு ஒரு கார் பார்க் தான் அலவுட் அப்படின்ட்டு போயிட்டாங்க. நான் அப்பவும் கேட்குறேன் அந்த ஏஜென்ட் கிட்ட, விசிட்டர் வந்தால் நான் என்ன பண்ணுறதுன்னா அவ்வளோதான் அப்படின்னு. இது வந்து நம்மள மாதிரியான ஆட்கள் கொஞ்சம் இந்த ஊருக்கு புதுசு அப்படின்னா கொஞ்சம் அவங்க இதை டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுக்கிறாங்கன்னு தோணுது. அதுதான் உண்மை. அவங்க ட்ரீட் பண்ண விதமே வந்து என்னன்னா என்னவோ போங்க எப்படி நீ கேள்வி கேட்ப அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க அவங்க பண்ணாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதெல்லாம் நான் வந்து சொல்லும்பொழுது அவங்க அதை வந்து காது கொடுத்து கேட்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் ரைஸ் பண்ணும்போது அது அதான் இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. இங்கே வந்து என்னென்னா இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு ஏஜென்ட் வருவான், இதுதான் வந்து அடுப்பு நம்மளுக்கே சொல்லுவான், இதுதான் பெட்ரூம், இங்கே தான் நீங்கள் படுத்துக்கலாம் அப்படிலாம் நம்மளுக்கு தெரிஞ்சதே சொல்லுவான். இங்கே சாவி என்ன பண்ணாங்க தெரியுங்களா, நாங்கள் இந்த வீடு வரும்போது போஸ்ட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோம், அங்கே போய் நீ எடுத்துக்கோ அப்படின்னானுங்க. ஆமாம், அந்த மாதிரி தான் இது. இன்னொரு காமெடி, இப்போ நேற்று லிவர்பூலில் ஒரு ரூமை போட்டு வச்சுருந்தோம். காலையில் எழுந்து எல்லாத்தையும், ஏன்னா 12 மணிக்கெலாம் காலி பண்ணணும் ரூமை. நம்ம கல்யாணம் முடியறதுக்கு எப்படியும் 1-2 ஆகிடும். அப்போ வந்து இங்கே அரை மணி நேரம் டிஸ்டன்ஸு கல்யாண மண்டபத்துக்கும் ஹோட்டல் ரூமுக்கும். என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா நான் சொல்லிட்டேன் காலையில் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடலாமா அப்படின்னு சொல்லி திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுரு, காலைல போகும்போதே எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடலாம், திரும்ப இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு. காலைல 6:30-7 மணிக்கு கீழே வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் சாவி கொடுக்குறதுக்கு யார் கிடையாது. ஆமாம், ட்ராப் த கீ இந்த பாக்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு இது வச்சுருக்கோம், ஒரு டப்பா வச்சுருக்கான். அந்த டப்பா யானி பிடிக்கலாம் நாங்கள் சுற்றிட்டே இருப்போம் அரை மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறம் அந்த சாவியை வந்தால் என்ன சாவி அதில் போட்டுருணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கே ஜிம் இருக்குது, நீங்கள் வந்து உள்ளார போகிறீங்க, போயிட்டு சரி வாட்டர் பாட்டில் கீழே வச்சுட்டு வந்துட்டோம், எடுத்து வந்துடுவோம், போக முடியாது. போனீங்கன்னா போனது தான், திரும்ப நீங்கள் இதோட 6 மணி நேரம் கழிச்சு உள்ளாரணும். ஏன்னா ஆட்கள் குறைவு, எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். ஸோ நீங்கள் வந்து அவ்வளோதான், வெளில போனால் முடிஞ்சுது.
இதுதான் இங்கே ஆச்சரியமற்ற ஒரு 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 விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் ஆட்கள் குறைவு ஆட்டோமேட்டிக்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வெனஸ்டே வாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஃபார்ம் கொடுப்போம். கொடுப்போம். அது ஆன்லைன்லேயே அந்த ஃபார்ம் வச்சிருந்தா ஆன்லைன்லேயே ஃபில்அப் பண்ணி நான் டீட்டெயில் அனுப்பிச்சு முடிச்சிருந்துருக்கலாம் ஆன்லைன்லேயே. அது எல்லாருக்குமே நேரம் மிச்சம் இல்லையா? ஆனால் அவங்க ஆளுங்க வரும்போது ஹை ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்கன்றது தான் என்னுடைய இது. ஏன்னா இது ரிஜிஸ்டரே பண்ணாமல் நீங்கள் கொடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணால் கூட நான் ஏற்றுக்குவேன். ஆமாம் புதன்கிழமை தான் கொடுக்கணும். எறும்பு மாடு நாயா என்ன மயிருக்கு இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை கொடுத்த அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். ஸோ புதன்கிழமை இத்தனை அப்ளிகேஷன் போயிருக்கு. அப்படி இன்னொன்று இவனுங்க கிட்ட இன்னமும் வந்து எல்லாமே வந்து இமெயிலு வாட்ஸ்அப்னு எல்லாம் ஹைடெக்காக போயிட்டு இருக்கும்போது இன்னும் ராயல் மெயிலை வாழ வைக்கணுன்றதுக்காகவே இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, இன்னமும் இவனுங்க வந்து லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் தான். ஐயோ உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இப்போ இந்த கார் பார்க்குக்கே ஒரு வில்லை வாங்குறதுக்கு ஒரு ஃபார்ம் வச்சுருக்காங்க. ஆமாம், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொண்டு போய் அந்த அங்கிள் கிட்ட தான் கொடுக்கணும். ஆமாம், அந்த அங்கிள் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ என்னன்னா, அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்குதுன்னா, அவங்க ரிட்டையர் ஆகிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வேலை வேணுங்கிறதுக்காக அவங்களே இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு நான் வந்து இந்த புதுசாக இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர்றவங்களாம் வந்து யாரை வந்து இந்த வில்லைக்கு மீ அப்படின்னு வாங்க பொழுது. ஏன்னா வந்துட்டு போன ஒரு கம்யூனிகேஷன் தானே, வந்து பேசுறதுக்கு தனியாக இருக்கிறதுக்கு ஏதாவது பேசலாம்ல, அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த கொடுப்பனை இல்லை இல்லையா? அவங்கள பார்த்துக்கிறதுக்கு, அவங்கள ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கு, அவங்க டிப்ரெஸ்ஸாக இருந்தாங்கன்னா மெசேஜ் பண்ணுறது. இந்த காலை பாரு. ஐயோ 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 ஏதாவது வாயில் நல்லா வருது. ஆனால் இது எப்படி பொதுவெளியில் சொல்கிறதுன்னு தெரில. கண்ணு வச்சு எல்லாம் கழட்டிட்டு போகிறாளுங்க. சார் நான் மட்டும் இல்லை சார், அவங்களோட ஹஸ்பண்ட்ஸும் கண் வைக்கிறாங்க. நீங்கள் ஒரே சாராரை வந்து பண்ணக்கூடாது இல்லையா? ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு கூட 2 வாட்டி வந்துட்டு போயிட்டான் நான் என் ஃப்ரெண்டு. அதேதான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியல அவனுக்கு 2 வாட்டி வந்து பார்த்து போகிறான். ஸோ அந்த மாதிரி இருக்காங்க எல்லாத்தையும். என்ன பட் எனிவே இப்போ இந்த விஷயம் கம் டு தி பாயிண்ட் இப்பதான் ஜாக்கி வந்து பூ போட்ட ஜட்டியே காய வைக்கிற லெவலுக்கு வந்துடும். பொதுவெளியில் இன்னமும் குழப்பங்கள் இருக்குது. ஆமாம், இதுக்கப்புறம் வந்து அமாவாசை இது என்ன, இதுக்கு என்ன பண்ணணும், அது மட்டும் இல்லை. இப்போ ஜட்டி காய போட்டா ஹஸ்பண்ட் தான் ஓகே சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் மாமியார் வந்து கேட்டாலும் ஆச்சரியப்படல. நாத்தனார் இருக்குது. இதுங்களாம் என்ன மாதிரி ஹேண்டில்ஸ் பண்ணுறது, போகிறது வர்றதுன்றதுலாம் மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்குது. அதனால தான் இது வந்து என்னென்னா, இது எப்படி உங்களுக்கு தெரியும் இந்த பூ போட்ட ஜட்டி வெள்ளை ஜட்டி பட்டுக்குட்டிலாம் இப்போ உங்களுக்கு எப்படி தெரியும்னா, இப்போ நான் சொன்னல நெருங்கிய தொழில் எனக்கு ஃபோன் பண்ணான்னு, அவள் வந்து 30 இயர்ஸ் முன்னாடி வந்து இதே மாதிரியான ஃப்ரெஷர் இந்த ப்ரெஷர்லாம் வந்து வாங்கியிருக்கா. அப்போ இன்றைக்கி அதை வந்து பேசி சிரிக்கிறோம். ஆனால் அன்னைக்கு வந்து அவ்வளோ ப்ரெஷர் ஜாக்கி. அது உங்களுக்கு சொன்னால் புரியாது. இந்த அரேஞ்ச் மேரேஜில் இருக்கிற பிரச்சனையே வந்து அதுதான். இல்லை ஒரு ரீசெண்டான ரீல் கூட நீங்கள் கூட ஒரு இதில் பேசியிருந்தீங்க ஜாக்கி. இந்த மாதிரி நம்ம வீடியோலையே ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணோம். அம்மா நான் எழுந்திரிச்சிட்டம்மா, திடீர்னு பார்த்தா என்ன டீ போட சொல்கிறாங்கம்மா இந்த வீட்டில், என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுமா அப்படின்னு அழுவோம். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி வந்து இருந்த இடத்துல திடீர்னு இதுதான் உன் பெட்ரூம், இதுதான் டாய்லெட், இதுதான் அடுப்பாங்கிற, இதுதான் வந்து அஞ்சரை புட்டி அப்படின்னும் போது டோட்டலி சேஞ்சு. அதுவே பெரிய டிப்ரெஷன். இவங்க வந்து இந்த ப்ரெக்னன்சி போனது ஆஃப்டர் ப்ரெக்னன்சி போடாமல் என்னவோ சொல்கிறாங்க. என்னது ப்ரெக்னன்சி முடிச்சதுக்கப்புறம் ஒன்று இது போஸ்ட் பார்ட்டம் போஸ்ட்மார்ட்டம் என்னது போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் சொல்கிறாங்களே, அது மாதிரிலாம் வந்து இது வந்து இடத்த மாக்கத்து. அதே மாதிரி இவன் அந்த கத்துறதா போகிறதான்னு அந்த மேட்ரை முடிச்சு அதுக்கப்புறம் அவன் எப்போ கூப்பிடுவான், இதுங்க எப்போ வீட்டில் இருக்கும், என்ன சவுண்டு கொடுக்குறது, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. சினிமாவில் அவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. இங்கே எல்லாம் இருக்கும் வதன்னு கண்ணாடி வாழையில் சத்தம் கேட்குமா. ஏகப்பட்ட நாளைக்கு வந்து ரிலேட்டிவ்ஸும் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. இவன் வேற காஞ்ச மாடு கம்பளை போன்ற மாதிரி போடுவான். நம்மளுக்கு அது இன்பமாக இருந்தால் கூட அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியும். அது ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குல்ல. த சேம் குழப்பம் இன் மை மைண்ட் இன் திஸ் பாஸ்ட் 15 days. ஓகே திஸ் ஹேப்பன்ட் இன் மை லைஃப். அது சேஞ்சஸ் அட்ரஸ், சேஞ்சஸ் ஆஃப் எவ்ரி திங் இஸ் ஹேப்பன்ட். ஆமாம், அதுதான் இது நடுவில் வந்து பெரிய வேறு நிறைய டிப்ரெஷன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா? இது கூடவே இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இப்போ டார்லிங்டனில் தான் இருக்கும், அதுவே நார்த்து தான். அதை விட இது இன்னும் ஃபர்தர் நார்த் இல்லையா? அதனால் அங்கே வந்து ஒரு 12 டிகிரி அப்படின்னா இங்கே வந்து அது டமால்னு பார்த்தீங்கன்னா 10 ஆகிடுது, இல்லை வந்து 8 ஆகிடுது. ஸோ வீடும் வந்து அந்த குளிருக்கு உடம்பு மாறணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருந்தது. அண்ட் ஒரே ஒரு ஃபஸ்ட்டு வந்த புதுசில் ஒரு ஆறுதல் என்ன, பக்கத்துலேயே சினிமா திட்டுறீங்க, அது வந்து ஒரு ஆறுதலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இதை விட இன்னொரு ஒரு காமெடியா, இதெல்லாம் ஜாக்கியோட பிரச்சனைலாம் சொல்லிட்டாங்களா? எனக்கு என்னென்னா, வந்தால் இண்டக்ஷன் ஸ்டவ், அங்கேயே எலக்ட்ரிக்கு, அதில் இது வந்து எலக்ட்ரிக் வித் இண்டக்ஷன் ஹைடெக் வேறு.
இதுக்கான பாத்திரங்கள்லாம் நான் வந்து ஒரு ஒரு சட்டி அந்த பாத்திரத்தை வச்சு இது குழம்பு வச்சிடலாம் அப்படின்லாம் எடுத்துன்னு வந்தால் அது எதுவுமே இதில் ஒர்க் ஆகல. தோசை கல் இல்லை, தோசை கூட ஊற்ற முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்து அதுக்கப்புறம் அதுக்கு பாத்திரம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் இப்போவுமே ஒரு மாதிரி சுமாராக எதையோ வச்சு இப்படி அப்படியேமா மேனேஜ் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் சமையல் விஷயங்கள்லாம். ஸோ இது அதுக்கப்புறம் நிறையா அந்த மாதிரி சின்ன சின்னதாக அந்த வீடு பழகிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. அது அந்த வீடு பழகிறதுக்குன்னும் பொழுது சில நேரங்களில் வந்து ஓ நம்ம வீட்டுக்கு போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும்பொழுது தான் ஓ இல்லை இதுதான் நம்ம இல்லை வீடு. எல்லாத்தோட என் பொண்ணு சொல்லிச்சு, அம்மா நான் இன்னும் வந்து நம்ம வீட்டில் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் இல்லைம்மா. அது அங்கே எல்லாத்தையும் தொடச்சி கொடுத்து டாய்லெட்டை க்ளீன் பண்ணி அதை க்ளீன் பண்ணி இன்னமும் அதுக்கு வந்து 150 பவுண்ட் எடுத்துக்கிறேன்னுச்சு. ஆமாம், இங்கே அந்த மாதிரி சிக்கல்லாம் நிறைய உண்டுன்னு வச்சுக்காங்களேன். அந்த ஒரு அதான் அது மாதிரியான ஒரு பெரிய அது ஒரு போகும்போது என் பொண்ணு சொல்லிச்சு, அங்கே சாவியெல்லாம் கொடுத்து வந்தாச்சு, இன்னும் வந்து இது என் வீடு ஃபீலே வரல, நான் ஒரு ஹோட்டலில் இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருக்குன்னு என் பொண்ணு. ஆமாம், அதே தான். அதுதான் அது இன்னும் வந்து இன்னும் ஜன்னல்லே காய வச்சுட்டு போடுங்க என் பொண்ணு. நானாக வெளில இப்போ வந்து காய வச்சிட்ருக்கேன் இன்னர்ஸை. அந்த மாதிரி கதை போயிட்டுருக்கு. சொல்கிறேன் இது வந்து வீடு மாறுறது அப்படின்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து அதான் செலவு வந்து ஏகப்பட்ட செலவுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில். ஸோ இப்போ தான் ஓரளவுக்கு அப்படியே செட்டில் டவுன் ஆகிட்டே வரோம். அதன் பிறகு வந்து இப்போ இதுதான் இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு 2-3 நாள் முன்னாடி போடலாம் அப்படின்னா அதுக்குள்ளே இன்னுமே எதுவுமே செட்டில் டவுன் ஆகலை, எடுத்து வைக்கல. இதில் வேறு வந்து கொஞ்சம் பிக்சர் பர்ஃபெக்டான ஒரு ஆள் வேறு, ஃப்ரேம் செட் ஆகணும், இப்போ லைட்டு இல்லை, அப்புறம் இதில் தண்ணி அழுத்தினா தண்ணி வரணும், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சுருப்பார். மாடு இஸ்துன்னு போகுதுக்காக தான் வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் செட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை வந்து பேசணும் அப்படின்னும் பொழுது அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் வேறு எடுத்துக்குது. இதுவே வந்து என்னென்னா வேற ஒரு ஆரம்பித்து அப்படி இப்படிலே போய் எங்கெங்கேயோ வந்து எங்கெங்கேயோ போய் இதில் பேசி முடிச்சிருக்கோம் இப்போ. அதே தான். அதனால் இன்னும் பழகணும். ஸோ ஸ்காட்லாந்து பழக வேண்டும், இன்னும் பழகுவோமாக அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னும் நிறைய அனுபவங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து லவ்வாக கொட்டி வச்சுருந்தீங்க. அந்த லவ் வந்து நீடிச்சிருக்கணும் எப்பயுமே. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து யானைக்கு இன்னும் ஸ்கூல் கிடைக்கல. ஆமாயா, அதை மட்டும் வந்து எல்லோரும் ப்ரே பண்ணிக்காங்க. ஏன்னா அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். ஏன்னா எதுக்கு இவ்வளோ வாடகை கொடுத்து இவ்வளோ ஒரு விஷயங்கள் பண்ணி எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னமும் அது மாதிரி பண்ணல. இன்னும் நான் கார் வாங்கணும், ஏன்னா எனக்கு டீசல் கார் அது வந்து இங்கே ஜோன் போனால் அது காசு அதிகம். அதனால் அந்த கார் வாங்கிறதுக்கு அதுக்கு ஒரு தேவைகள் பணம் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வழக்கம் மாதிரி நீங்கள் வந்து லைக் அள்ளி கொடுங்க, ஹை பண்ணுங்க. நிறைய பேர் ஹை பண்ணலதில் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நானுமே நிறைய கமெண்ட்டுகளுக்கு போயிட்டு ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தேன். சில பேர்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, இல்லை விஜய் சேதுபதி அங்கே சொல்லலை சுதா, விஜய் சேதுபதி வந்து அரோரா கிட்ட வந்து சொல்லியிருந்தாரு, நீங்கள் வந்து அதை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்திருந்தீங்க நிறையா விஷயங்களை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார். இன்னும் இதே மாதிரி வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் விஷயங்கள் நிறைய ஷேர் பண்ணணும். இதுதான் எனக்கு மெயினாக போயிட்டுருக்கான வருமானம் மிக குறைவாக இருக்கிறது. அப்படின்றதுனால இந்த QR கோடெலாம் போட்டு உங்கள்கிட்ட வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது நீங்கள் கொடுக்க முடியுமா அப்படின்றதையும் கேட்கலாம் அப்படின்றதையும். ஏன்னா இதுதான் நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் ஏன் வீடியோ பண்ணல அப்படின்னும் போது இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இதில் இருக்குது. ஸோ அதையும் அப்படியும் ஒரு ஐடியா ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் செய்யுங்க ஜாக்கி, விருப்பம் இருக்கவங்க கொடுக்க போகிறாங்க. இப்போ பணம் கட்டி படத்துக்கு போகலையா, அந்த மாதிரி விருப்பம் இருக்கவங்க மாதம் ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும் போது அதை போட்டு விடுவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா வியூவர்ஸ் வந்து நமக்கு வந்து பிக் பாஸ் டைமில் மட்டும்தான் வச்சுக்கோங்க, மற்ற நேரத்துலாம் வந்து அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம பார்க்குறவங்கன்னு ஒரு குரூப் இருக்குல்ல, அவங்களுக்கு நம்ம ரெகுலராக நம்ம ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருக்குது. ஸோ அடுத்த விஷயங்களை அதை வந்து பண்ணுவோம். உங்களுடைய ஆதரவு எப்பயும் தேவை. அது வந்து என்னென்னா விருப்பம் இருப்பவர்கள் செய்தால் போதுமானது. இது வந்து கம்பல்ஷன்லாம் கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க கீழே பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, QR கோடு வந்து அடுத்த வீடியோஸு அதான் ஒழுங்காக செஞ்சு பண்ணுற மாதிரி. அதான் இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள். இப்போ அந்த 30 வருஷம் முன்னாடி இருந்த அதே பொண்ணு மாடலில் தான், கையில் காசு கிடையாது. அங்கே வந்து அப்பா இப்போ பாக்கெட்லேருந்து அமௌண்ட் எடுத்துக்கலாம், இல்லை வந்து பாக்கெட் மணின்னு கொடுத்துருவான். இப்போ புருஷங்காரங்கிட்ட வந்து கேட்டால் அவன் என்ன கொடுப்பான், எவ்வளோ கொடுப்பான்னு தெரியாது. காசு வந்து ஒரு மாதிரி டைட்டாக போயிட்டுருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும்ல, அதே மண்ணில் தான் நானும் இருக்கிறேன். எதை தின்னா பித்தந்தில்ன்ற மாதிரியான விஷயமும் மைண்டில் போயிட்டுருக்கு. பட் எனிவே ஓகே. ஸோ இதெல்லாம் என் மைண்டில் ஓனதும் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ பார்ப்போம், இன்னும் நிறையா ஐடியாஸ் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்.
எப்பயுமே என் கூட சப்போர்ட்டாக இருக்கிற தோழிகள், தங்கைகள், தம்பிகள், தோழர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ வேற என்ன, மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.